ஜூனியர் என்டிஆர் காட் ஆஃப் வார் அப்படின்ட்டு முருகனை பேஸ் பண்ண ஒரு படம் நடிக்கிறாரு. இந்த படம் அவங்க எடுக்கிறது பிரச்சனை இல்ல. இந்த படம் எந்த மொழியில வருது அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் நாகவம்சி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ட்வீட் தான் இன்னைக்கு இன்டர்நெட்ல மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன சர்ச்சை அப்படிங்கறத எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் டீகோட் பண்ண போறேன். நீங்க அதை பார்க்க போறீங்க, கேட்க போறீங்க. ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிவான் டு விஎஸ்ஆர் அண்ட் யூ வாட்சிங் மீ. ஜூனியர் என்டிஆர் தெலுங்குல ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்தை முருகனை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஆஃபீஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்குது. அது கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் நாகவம்சி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த போஸ்டர் நம்ம டீகோட் பண்ணும்போது என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த போஸ்டர்ல ஒரு சூலாயுதம் இருக்குது. அந்த சூலாயுதத்துக்கு நடுவுல ஒரு டிஎன்ஏ மாதிரியான ஒரு வேல் வடிவத்தை வந்து அவங்க அதுல உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு கீழே வந்து வேலோடைய மிச்ச துண்டெல்லாம் இருக்கும். போஸ்டர்ல அடியிலேயே போர்க்களத்தை காட்டியிருப்பாங்க. அந்த போஸ்டர்ல நிறைய இடங்கள்ல சமஸ்கிருத வசனங்கள் எல்லாமே டைப் பண்ணி அதுல போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜூனியர் என்டிஆரோடைய ஃபேன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து எந்த பேருமே நீங்க கொடுக்கல அப்படின்றதுக்காக காட் ஆஃப் வார் அப்படின்னு ஒரு பேரை வந்து அந்த படத்துக்கு வந்து வச்சு ஃபேன்மேன் போஸ்டர் நிறைய வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு சைடு இருந்தாலும் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் நாகவம்சி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்னாலதான் இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து சர்ச்சையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்வீட்ல அவர் என்ன போட்டிருக்காரு, என்ன கேப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, வார் இன் நார்த் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது முருகன் வந்து வடநாட்டுல பிறந்த ஒருத்தர், அந்த மாதிரி ஒரு கேப்ஷன் போட்டிருக்காரு. அடுத்ததா அதுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, forget in the heartland, worship it in the north. அதாவது முருகன் வந்து வடநாட்டுல பிறந்த ஒருத்தர், அவரு வந்து வார்ஷிப் மூலமா தான் தென்னிந்தியாவுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு கேப்ஷனா ட்வீட் போட்டிருக்காரு. ட்வீட் போட்டு தான் அந்த போஸ்டரை அவர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஸோ இதை பார்த்த மற்றவங்க, அதாவது ட்வீட்ல பார்த்த மற்றவங்க வந்து ரீட்வீட் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. தமிழ் மரபோடைய ஒரு கடவுளை நீங்க எப்படி வடநாட்டுல பிறந்த ஒருத்தர் அப்படின்ட்டு நீங்க எப்படி மென்ஷன் பண்ண முடியும்? இதை வந்து நீங்க வரலாற தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமா கேள்வி கேட்கறதுனால நாகவம்சி அவருடைய ட்வீட்டை கேப்ஷனை ரீகேப்ஷன் பண்ணி அந்த ட்வீட்டை மாத்தி போட்டிருக்காரு. அதை எப்படி போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, த சன் ஆஃப் சிவா, த பிரைட் ஆஃப் பார்வதி, த இட்டர்னல் கமாண்டர் அப்படின்ட்டு அந்த 3 கேப்ஷனையும் வந்து மாத்தி போட்டிருக்கிறாரு. ஸோ இது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைட்ல வந்து நீங்க மட்டும்தான் முருகனை பத்தி படம் எடுப்பீங்களா, நாங்க எடுக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி தனுஷும் வெற்றிமாறனும் சேர்ந்து தமிழ் முருகன் அப்படின்ட்டு ஒரு படத்தை எடுக்க போறோம் அப்படின்ட்டு ஒரு போஸ்டரையும் டீசரையும் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் இந்த படம் எழுத்தாளர் அறிவுமதி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து எழுதின ஒரு புக்கு, தமிழ் முருகன் அப்படின்ற ஒரு புக்கை வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ்மே வந்து வெளியே வந்திருக்குது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருடைய காம்போ, அதாவது இந்த டிரெக்டரு, இந்த ப்ரொடியூசரு, அப்படி இல்லாட்டி இந்த டிரெக்டரு, இந்த ஆக்டரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படம் எடுக்க போறாங்க அப்படின்னாலே மாஸ் ஹிட் காம்போ அப்படின்ட்டு நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி தமிழ்ல மாஸ் ஹிட் காம்போ கொடுக்கறது வந்து வெற்றிமாறன், தனுஷ். அண்ட் அவங்களோட சேர்ந்து அனிருத்தும் இருந்தாருன்னா ஓகே. அனிருத் இல்லை அப்படின்னு சொன்னாக்க தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் இவங்க 2 பேருடைய காம்போ வந்து மாசா கொடுக்கக்கூடிய ஒரு காம்போ தான், மாசா ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு காம்போ தான். அப்படிப்பட்ட ஒரு காம்போ வந்து இப்போ உண்மையான ஒரு கதை, அதாவது தமிழ் மொழியில இருக்கக்கூடிய தமிழ் முருகன் அப்படின்ட்டு அறிவுமதி எழுதிய ஒரு புக்கை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்து எடுக்க போறாங்க அப்படின்ற போது இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு வந்து இன்னுமே அதிகமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படம் வந்து உண்மையான ஒரு கடவுளை பேஸ் பண்ணி, அதாவது தமிழ் முருகன் புத்தகத்தை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கான ஹைப் வந்து இப்போ கூடி இருக்கிறது மட்டும் இல்லாம ஜூனியர் என்டிஆரோடைய படமும் இந்த படமும் வந்து கிளாஷ் விட்டு இந்த படம் வந்து ஹிட் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தமிழ் முருகன் புக்ல அப்படி என்ன போட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்க சொன்னாக்கா, முருகன் வந்து ஒரு கடவுள் அப்படின்றதையும் தாண்டி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் வந்து மண்ணை மட்டும் இல்லாம நீரையுமே ஆட்சி பண்ண ஒருத்தர். மண்ணுல இருக்கும்போது அவர் யானை மேல ஏறி போர் பண்ணுவாரு, ஆட்சி புரிவாரு. தண்ணீர இருக்கும்போது அவர் கப்பல்ல இருந்துகிட்டு ஆட்சி பண்ணுவாரு, போர் பண்ணுவாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி மிகப்பெரிய ஒரு போர் வீரர் தான் இந்த முருகன். ஸோ அப்படிப்பட்ட அவளுடைய வம்சாவளியில் தான் நாம் பிறந்திருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருடைய போட்டோவை தான் நாம இன்னைக்கு நம்மளுடைய பூஜை ரூம்ல வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இவரு வந்து நம்மளுடைய மூதாதையர், நம்மளுடைய பாட்டன் பூட்டன் அதுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய மூதாதையர், அவருடைய வம்சாவளி தான் நாம் எல்லாரும் அப்படின்ட்டு அந்த புக்ல சொல்லப்பட்டிருக்குதா எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இந்த தமிழ் முருகன் ஆட்சி பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னாக்க அவர் எந்த இடத்த ஆட்சி பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு அந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது குமரி கண்டம். நிறைய பேத்துக்கு தெரியும் குமரி கண்டம் வந்து இப்போ உலகத்துல இல்ல, அது வந்து ஒரு சுனாமினால
கடலுக்கு அடியில மூழ்கிருச்சு அப்படின்ட்டு நிறைய பேருமே சொல்லியிருக்காங்க. நிறைய புராணங்கள், ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே வந்து குமரி கண்டத்துல இருக்கிற நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. குமரி கண்டம் அப்படிங்கிற ஒரு கண்டம் வந்து உலகத்துல இருந்திருக்குது. இப்போதான் அந்த கண்டம் வந்து நீருக்கு அடியில போயிருக்குதே தவிர, இதுக்கு முன்னாடி அந்த கண்டம் வந்து இருந்திருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட குமரி கண்டத்தை தான் முருகன் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூனியர் என்டிஆர் உடைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர் வந்து ஒரு ட்வீட் போட்டார் இல்லையா, அந்த ட்வீட்டுக்கு கேள்வி கேட்டது வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல முக்கியமா வந்து நாம் தமிழர் கட்சியோடைய தொண்டர்கள், சீமான் இவரெல்லாம் வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க. நீ எப்படி வடநாட்டுல பிறந்த ஒரு ஆள்னு சொல்ல முடியும்? அதாவது வந்து மதம் சம்பந்தப்பட்ட ஒரு கடவுள் முருகன் கிடையாது. முருகன் வந்து தமிழர்களுடைய கடவுள். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நீங்க வடநாட்டுல பிறந்த ஒரு கடவுள், அவர் வந்து அவருடைய ஆட்சி காலத்துல தான் நார்த் இந்தியாவுக்கு வந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அப்படின்ட்டு நீங்க சொல்றது வந்து தவறான ஒரு வரலாற்று புரிதல் அப்படின்ட்டு நிறைய பேருமே கேள்வி கேட்டதுனால தான் அவருடைய ட்விட்டையே ரீட்வீட் பண்ணி கேப்ஷனை மாத்தி போட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் முருகன் வந்து யாரு? அதாவது பொதுவாகவே முருகன் அப்படின்னா யாரு, அவர் எங்க பிறந்திருப்பார் அப்படின்ட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, இந்த வீடியோ பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.